வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல சந்திராவின் பித்தலாட்டத்தை சாமுண்டேஸ்வரி கிட்ட நிரூபிக்கிறாங்க நம்ம கார்த்தி. கிட்ட கேக்குறாங்க, இந்த பணம் எப்படி நம்ம வீட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு கேட்கணும். வேற யாரு கொண்டு வச்சாங்க? எல்லாம் உங்க தங்கச்சி தான், சின்னத்தை சந்திரா அப்படின்னு போட்டு கொடுக்குறாங்க நம்ம கார்த்தி. அதோட நான் ஒன்றும் வைக்கல, உன் டிரைவர் மாப்பிள்ள வேணும்னு என்னை மாட்டி விட பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம சந்திரகலா சொல்ல நேரம், நான் நிரூபிக்க எனக்கு ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, என்ன ஆதாரத்தை வச்சுருக்கான்னு தெரியலையே அப்படின்னு நம்ம சந்திரா புலம்ப நம்ம ராஜா ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோனை போடுறாங்க. அப்போ தான் நான் வீட்டுக்கு நீங்கள் அன்னைக்கு ஒரு பையன் கொண்டு வச்சிங்களா, அந்த பையன் யார் தந்தது உங்ககிட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பையன் வேற யாரு தந்தா, அவங்க வீட்டில் இருக்காங்களே சந்திரா மேடம், அவங்க தான் தந்தாங்க, அதை தான் கொண்டு வச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஆடி போகிறாங்க நம்ம சந்திரா. என்னது, நம்ம அக்கா கிட்ட நம்மளை கோர்த்து விட்டுட்டான், இவனை வெளியே தள்ளலான்னு பார்த்தா நம்ம அக்காக்காரி இப்போ நம்மளை வெளியே தள்ளிடுவா போல இருக்க அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு பேயடிச்சு இருக்கிறாங்க சந்திரா. நிற்க, என்ன சந்திரா இதெல்லாம் அவங்க சொல்லது உண்மையா அப்படின்னு சொல்ல நேரம், வேற வழி இல்லை, வசமாக மாட்டிக்கிட்டோம், இனி என்ன பண்ணலாம் அப்படின்னு ஐடியா போட்டு நம்ம சந்திரா சொல்கிறாங்க. அக்கா அதெல்லாம் உண்மைதான், ஆனால் நான் இது ஸ்வீட் பாக்ஸ்ன்னு தான் நினச்சேன், இதில் பணம் இருக்குன்னு நான் நினைக்கலக்கா, இது வேணும்னே என்னை மாட்டி விடுறதுக்காக அந்த சிவனாண்டியோ முத்துவேலோ பிளான் பண்ணி இந்த பையன் என் கைக்கு வர வச்சுருக்காங்க, அவ்வளோதான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், இந்த கண்மூடித்தனமாக நம்ம சாமுண்டேஸ்வரி நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் எல்லாம் சிக்காத நம்ம சந்திரா பொங்கல் போட நேரம் வசமாக கையுங்களவுமா காளியம்மா வீட்டில் பொங்கல் போட்டுட்டு இருக்க நேரம் பிடிச்சி நம்ம ராஜா கொடுக்க அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. அதோட இனிமேல் தப்ப முடியாது அக்கா கிட்ட அப்படின்னு அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரியை எதிர்க்க ஆரம்பிக்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம்தான். வருமானம் இன்கம் டேக்ஸ்லேருந்து இங்கே சோதனை லஞ்சம் வாங்கி சாமுண்டேஸ்வரி வேலை எடுத்து தருவதாட்டு வாங்கி பதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு தகவலை கொடுத்துருப்பா சந்திரா. அதை கேட்டு அவங்க ஏற்கனவே ஒருக்கா இப்படி தான் ஏமாந்து போனோம், இந்த தடவை வர்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லாங்க, நீங்கள் பாருங்கள் உண்மையாட்டே அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ராஜாவுக்கு ஃப்ரெண்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க இதை நம்ம ராஜாட்ட சொல்ல நேரம், நான் எங்கே இருக்குன்னு இதை பார்த்து நீக்கிறேன் அப்படின்னு நீ சொன்னதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கடை நம்ம மயிலு கூட சேர்ந்து பணம் எங்கே இருக்குது, இப்போ இன்கம் டேக்ஸ்லேருந்து வாராங்களாம், இந்த அத்தை லஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படின்னு தகவல் பரவி வாராங்கன்னு சொன்னோன்னே நீக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கிட்டையும் சொல்லிடுறாங்க, ராஜா இந்த பாருங்கள் லஞ்ச ஒழிப்புலேருந்து வாராங்க, நீங்கள் வேலைக்கு பணத்தை வாங்கினீன்னு உங்களை யாரோ சிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பணம் இன்னும் இருக்குது, நாங்கள் எடுத்து மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்ல நேரம், இவ்வளோ பணம் நம்ம வீட்டுக்கு எப்படி ஒன்றும் புரியாத பதிலாக இருக்குது, சரி அவங்க வரட்டும் வந்துட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி முடிவு பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க வராங்க, அது கடையில் எல்லாம் மாற்றி எடுத்து வச்சதுனால அவங்களால்ட்டு பிடிபட முடியலை. அதோட நாங்கள் தவறான தகவலை நம்பி வந்துட்டோம், நாங்கள் சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம சந்திரகலாவை பார்த்துக்கிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க, சந்திரா இவ்வளோ பணம் அந்த ரூமுக்குள்ளே எப்படி வந்துச்சு அப்படின்னு. அக்கா அதை வச்சு எனக்கு தெரியாதுக்கா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சந்திரா சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு கேட்க நேரம் நம்ம ராஜாவை பார்த்து அடுத்ததாக கேட்குறாங்க, யார் கொண்டு அந்த பணத்தை வச்சாங்க அப்படின்னு கண்டிப்பாக நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்ல நேரம், வேற யார் வச்சாங்க, உங்கள் தங்கச்சி சந்திரா தான். ஏ சந்திரா நீயா கொண்டு வச்ச அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம், நான் கேட்டேன்லாடி நான் வைக்கலக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. அப்படியா, என்ன ஆதாரம்? ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுறாங்க நம்ம ராஜா. அப்போ தான் நீங்கள் ஒரு பேக்கை கொண்டு வச்சிங்களங்க கேக்கு வாங்க போயிட்டு, அந்த பேக்கை யார் தந்தா அப்படின்னு கேட்க நேரம், சந்திரா மேடம் தான் தந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட வேறு இது அவங்க லவுட் ஸ்பீக்கரில் போட்டு காட்டுறாங்க, இதை விட வேறு என்ன ஆதாரம் வேணும் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட கேட்க நேரம், சாமுண்டேஸ்வரி அரண்டு போகிறாங்க. நம்ம சந்திராவுக்கும் இந்த டிரைவர் பையன் நம்மளை கோர்த்து விட்டுட்டானே, இப்போ எப்படி அக்காக்காரிட்ட இருந்து தப்பிக்க அப்படின்னு அந்த இடத்துல புலம்ப ஆரம்பிச்சு
ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் வந்து ஒரு வழி கிடச்சி அப்படின்னு வந்து அக்கா நான் ஸ்வீட் பாக்ஸ்ன்னு தான் நினச்சேன். ஆனால் இதை வந்து வேணும்னியே சிவனாடிய முத்துவேலை என்னட்ட தந்து உன்னட்ட சிக்க வைக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்கக்கா அப்படின்னு வந்து ஒரு போட நேரம் ஒருவேளை இப்படியும் இருக்கலாம், இது சிவனாடி முத்துவேலோட வேலையாக இருக்கலாம் அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி கண்மூடித்தனமாக மடத்தனமாக நம்ம சந்திராவை நம்பிட்டாங்கன்னே சொல்லலாம். டிரைவர் பையில நீ என்னை பற்றி என்னெல்லாம் என் அக்கா கறிட்ட போட்டு கொடுத்தாலும் அதுலேருந்தெல்லாம் எப்படி அலைக்கா தப்பணும்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு வந்து நம்ம சந்திரா வந்து நினைக்கிறாங்க. அதே கணம் பார்த்தோம்னா நம்ம மயில் வந்து இனி சின்னத்தையை எப்படியாவது கோர்த்து விடணும், அதுக்கு ஏதாவது வழி கிடைக்காமலா போதும், கையும் களவுமா அத்தைக்கிட்ட சிக்க வைக்கணும் அப்படின்னு வந்து யோசிக்க நேரம் நம்ம காளியம்மா ஃபோன் போட்டு மருமகளே உன் கையால் நம்ம வீட்டுக்கு பொங்கல் போடணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்படியாத்த நான் உடனே வரேன் அப்படின்னு வந்து போகிறாங்க. இந்த சைடு நம்ம மயில் வந்து சொல்கிறாங்க சாமுண்டேஸ்வரி அத்தைக்கு தெரியாமல் சந்திராவின் தில்லாலங்கடி ஆட்டம் ஆரம்பிச்சுட்டு அவள் வந்து காளியம்மா வீட்டில் பொங்கல் போட்டுட்டு இருக்கா அப்படின்னு வந்து தகவல் கிடைச்சோன்னா இதை எப்படியாவது அத்தைக்கிட்ட சொல்லி கையுங்களவுமா நிரூபிக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நான் பார்த்துக்கிட்டேன் சகல அப்படின்னு வந்து நம்ம மயில் வராங்க. அத்தை நம்ம சின்னத்தைய சிவனாண்டிய முத்துவேலும் கடத்திட்டாங்க போல இருக்கு, அவங்க வீட்டில் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல நேரம் என்ன சிவனாண்டிய முத்துவேலையும் என் தங்கச்சியை கடத்திட்டாவளா அப்படின்னு வந்து துப்பாக்கி எடுத்துட்டு அவங்க வராங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி இந்த துப்பாக்கியை வச்சே சிவனாண்டிய முத்துவேலுக்கை கதையை முடிக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல களை இறங்கி சிவனாண்டி வீட்டுக்கு இங்கே வராங்க. இங்கே வந்தால் வெளியில் முத்தத்தில் நம்ம சந்திரகலா மாப்பிள்ளைக்கு ஃபேமிலியோட அப்படியே வந்து சந்தோஷமாக பொங்கல் போட்டுட்டு இருக்க கண்கொள்ளா காட்சியை நம்ம சாமுண்டேஸ்வரி பார்த்துட்டாங்க. அரண்டு போகிறாங்க. சந்திரா நீ ஏண்டி இப்படி வந்து மாறி போன, நம்ம எதிரி சிவனாண்டி கூட நீ பொங்கல் போடுறிய அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொதித்தெழுந்து சந்திரா இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அக்கா காரியை பார்த்த உடனே நடுங்கி போன சந்திரா இனி இவட்டிருந்து தப்ப முடியாது, இவளையே எதிர்க்கக்கூடிய காலம் வந்துட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அக்கா வாய மூடு, நான் வந்து என் கணவர் வீட்டில் பொங்கல் போட்டுட்டு இருக்கேன், அவர் நம்மளுக்கு எவ்வளோ எதிரி, அவனால நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், அதுக்காக நீ வந்து இங்கே வந்து பொங்கல் போட்டுட்டு இருக்கே, இவன் வேண்டானி தாண்டி என் கூட தியாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னா அக்கா வாய மூடு, ரேவதியையும் மாப்பிள்ளையும் பிரித்து வைக்கன்னு சொல்லி கூட கொண்டு இருத்தி வச்சிருக்கு, நீனும் உன் புருஷன் கூட இருக்கா, அப்படி இருக்க நேரம் நான் எதுக்குக்கா வந்து ஒதுங்கி இருக்கணும், நானும் இன்னையிலேருந்து சிவனாண்டி கூட வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்ல நேரம் நம்ம ராஜா வந்து இதை தானங்க படித்து சொன்னேன், புருஷன் கூட போய் வாழக்கூடிய வழியை பாருங்க, எதுக்கு உன் அக்கா ஃபேமிலியை வந்து கெடுத்துட்டு இருக்கான்னு சொல்ல நேரம் எல்லாம் புத்தி வரல, இப்போ தான் சந்திராவுக்கு புத்தி வந்திருக்கு அப்படின்னு வந்து நம்ம ராஜா வந்து நினைக்கிறாங்க. அதே கணம் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரி நீ இப்போ ஏன் கூட வாரியா வரலையா அப்படின்னு வந்து வாடி, உனக்கு ஒன்றும் தெரியாது, இந்த சிவனாண்டி எவ்வளோ பெரிய ஆள், இவன் வந்து பெரிய ரவுடித்தனம் வேண்டாம், இவனு கூட இருக்காத, இவன் நல்லவன் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா விடுக்கா சும்மா பூச்சாண்டி கடத்திட்டு இருக்காரு, என் ஹஸ்பண்டு கூட தான் நான் வாழ்வேன்னு சொல்ல நேரம் துப்பாக்கி எடுக்கிறாங்க. உன் பூச்சாண்டித்தனத்தை எல்லாம் நீ ரேவதியோட வச்சிருக்கு, நான் வந்து சிவனாண்டி கூட தான் வாழுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம சந்திரா வந்து பேரறிஞ்சது கணங்கா வந்து இனி அக்காகாரிக்கு தொடர்பே கிடையாது, ஆனால் கூட இருந்து இவ்வளோ காலம் குளிப்பறிச்சிட்டு இருந்தோம், இனி இவளுக்கு திட்டம் ஒன்று நம்மளுக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு வந்து மிரண்டு போய் நிற்கிறாங்கங்க.